இன்றைய ரசாயனவியல் வகுப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ரசாயனவியல் வகுப்பு பௌதிய ரசாயனவியல் தொடர்பானது. பௌதிய ரசாயனவியல் அலகு 12 அயன் சமநிலையில் வருகின்ற pH தொடர்பான அம்சங்களையும் அவற்றின் விளக்க குறிப்புகளையும் அவற்றில் வருகின்ற கணக்குகளையும் பற்றி தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அயன்கள் கொண்டுள்ள கரைசல்கள் பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். உருகிய அல்லது கரைசல் நிலையில் மின்னை கடத்தக்கூடியவை அயன்களாகும். உருகிய அல்லது கரைசல் நிலையில் மின்னை கடத்தக்கூடியவை அயன்கள். மின்பகு பொருட்கள், அதாவது வன்மின்பகு பொருள், மின்மின்பகு பொருள். கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கம் அடையக்கூடியவை வன்மின்பகு பொருட்கள், பௌதிய அயனாக்கம் மின்மின்பகு பொருட்கள். ஆகவே ஒரு கரைசலில் காணப்படுகின்ற ஹைட்ரஜன் அயன்களின் அளவுகோலாக pH எங்களுக்கு கணித்துக் கொள்ளப்படுகின்றது. pH என்று நாங்கள் குறிப்பிடும் போது ஒரு கரைசலில் காணப்படும் ஹைட்ரஜன் அயன் செறிவு பற்றித்தான் இங்கே நாங்கள் கருத போகின்றோம். எனவே நாங்கள் கேள்விகளையும் பார்த்து அதற்கான விளக்கங்களையும் நாங்கள் இங்கே சொல்ல இருக்கின்றோம். கேள்விகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், ஒரு கரைசலின் pH, pOH என்பவற்றை வரையறுக்க, அதான் முதலாவது கேள்வி. அப்ப pH, pOH என்பவற்றை வரையறுத்தெல்லாம் முதலாவது கேள்வி. இப்ப கரைசல்களில் pH இருக்கின்றது, அதே நேரத்தில் pOH இருக்கின்றது. அப்ப pH என்றால் என்ன என்பதை பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். ஒரு கரைசல் அதற்குரிய pH என்ன என்பதை பற்றி நாங்கள் தெளிவுபடுத்துவோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், வன்மின்பகு பொருள், மென்மின்பகு பொருள். அதே மாதிரி வன்னமிலம், மென்னமிலம். அதே போல நாங்கள் ஒவ்வொரு மின்பகு பொருட்களையும் நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். அப்ப இங்கு அமிலகாரங்கள், அவை pH என்றால் என்ன? ஒரு கரைசலில் காணப்படும் ஹைட்ரஜன் அயன் செறிவு மோல் டெசிமீட்டர் -3 அலகில் காணப்படும் போது அதன் மடக்கை பெருமானத்தின் மறைப்பெருமானமே pH ஆகும். ஒரு கரைசலில் காணப்படும் ஹைட்ரஜன் அயன் செறிவு என்ன அலகில் இருந்தாலும் நாங்கள் மோல் டெசிமீட்டர் -3க்கு மாற்றுவோம். ஒரு கரைசலில் காணப்படும் ஹைட்ரஜன் அயன் செறிவு மோல் டெசிமீட்டர் -3 அலகில் காணப்படும் போது அந்த கரைசலின், அதாவது மடக்க பெருமானத்தின் மரப்பெருமானமே pH ஆகும். pH - log ஹைட்ரஜன் அயன் செறிவு மோல் டெசிமீட்டர் -3 எப்பவும் மோல் டெசிமீட்டர் -3 யூனிட்ல இருக்கும். கரைசலில் காணப்படும் ஹைட்ரஜன் அயன் செறிவு மோல் டெசிமீட்டர் -3 யூனிட்டில் காணப்படும் போது மடக்க பெருமானத்தின் மரப்பெருமானம் தான் pH. அதே மாதிரி pOH, ஒரு கரைசலில் காணப்படும் OH- அயன் செறிவு மோல் டெசிமீட்டர் -3 அலகில் காணப்படும் போது மடக்க பெருமானத்தின் மரப்பெருமானமே எங்களுக்கு pOH ஆகும். pH வேற விளக்கணத்தை எழுதினால் பாருங்கள், pH சமன் log ஹைட்ரஜன் அயன் செறிவு H3O plus அயன் செறிவு. இது மோல் டெசிமீட்டர் -3 யூனிட்ல இருக்கும். மோல் டெசிமீட்டர் -3 யூனிட். அதே போலதான் pOH சமன் -log OH- அயன் செறிவு. அதுவும் மோல் டெசிமீட்டர் -3 யூனிட்ல தான் இருக்கும். மோல் டெசிமீட்டர் -3. அப்ப பாருங்கள், ரெண்டும் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. ஹைட்ரஜன் அயன் செறிவுக்குரியது pH, OH- அயன் செறிவை நாங்கள் வரையறுக்க பயன்படுத்தப்படுவது pOH. ஹைட்ரஜன் அயன் செறிவு மடக்கையின் மரப்பெருமானம், OH- அயன் செறிவு மடக்கையின் மரப்பெருமானம் இரண்டும் மோல் டெசிமீட்டர் -3 யூனிட்டுக்குரிய. அதான் முதலாவது கேள்வி. கேள்வியை பார்த்த உடனே நீங்கள் விளங்குவீர்கள் என்ன மாதிரி என்று பாருங்கள். அதில் ரெண்டாவதை பார்ப்போம். பாருங்கள்,
நீரின் அயனாக்க மாறிலிக்கு கோவை ஒன்றினை பெறுக. நீர், தூய நீர், அது கரைசல்ல அயனாக்கம் அடைந்திருக்கும். வெண்மின்பொருட்கள் முற்று அயனாக்கம் அடையும். நீர் ஒரு பங்கெடுத்து வந்த மூலக்கூறு கரைசல்ல பகுதியாக அயனாக்கம் அடைந்திருக்கும். அவை நீர் கரைசல்ல பகுதியாக அயனாக்கம் அடைந்திருக்கும். அவருடைய அயனாக்க மாறிலிக்கு ஒரு கோவையை எவ்வாறு பெறுகின்றது என்பதை நாங்கள் நிறுவப் போகிறோம். எனவே நீர் H3O+OH- ஆக அயனாக்கம் அடையும். சமநிலையில் காணப்படும் அயன்களுடன் சமநிலை விதியை பயன்படுத்தி அந்த KWக்கு ஒரு பெருமானம் எவ்வாறு கணித்தல் என்பதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். அவதானித்துக் கொள்ளுங்கள். ஆகவே அதற்குரிய பெருமானம் எவ்வாறு எங்களுக்கு வரப்போகின்றது என்பதை பற்றி பாருங்கள். அப்ப நீர் அயன் சமநிலையில் இருக்கும். 2H2OL H3O+, OH-. இது அயன் சமநிலை. அப்ப இது அவதானிக்கணும் மாணவர்களே. என்ன மாதிரி சொன்னாலும் நீர் அயனாக்கம் அடையும் போது ஒரு மோல் H3O+க்கு ஒரு மோல் OH தரும். ஆவி நீர் ஒரு நடுநிலை. எந்த வெப்பநிலையிலும் 1:1 தான் நீர் அயனாக்கம் அடையும். எந்த வெப்பநிலையிலும் நீரில் H3O+ம் OH- அது ஒரு நடுநிலை கரைசலாகும். சரியோ பாருங்க. அப்ப இதுதான் நீர். இப்ப சமநிலை விதி விளைவுகளின் செறிவுகளின் வலுவேற்றிய பெருக்கத்துக்கும் தாக்கிகளின் செறிவுகளின் வலுவேற்றிய பெருக்கத்துக்கும் இடையில் உள்ள விகிதம் மாறிலி. ஆகவே Kc சமன் H3O+ செறிவு OH- செறிவு 1ஆம் மடக்கின் கீழ் நீரின் செறிவின் 2ஆம் மடக்கு. அப்ப இதுக்கு சமநிலை விதி Kc விளைவுகளின் செறிவின் வலுவேற்றிய பெருக்கம் OH- செறிவின் வலுவேற்றிய பெருக்கம் கீழ் H2OL இன் குணகம் 2 2ஆம் மடக்கு. இங்க 2 ஆவே 2ஆம். இது சமநிலை விதி. சமநிலை விதி இவ்வாறு உங்களுக்கு கூறுகின்றது. தூய நீர், மிகை நீர். எனவே அடர்த்தி மாறிலி, நீரின் செறிவொரு மாறிலி. அயனாக்கம் அடைந்தாலும் புறக்கணிக்கக்கூடியது தூய நீரின் செறிவொரு மாறிலி. அப்ப H2OL கான்சன்ட்ரேஷன் ஒரு மாறிலி, அதன் வர்க்கமும் ஒரு மாறிலி. எனவே நீரின் செறிவும் அதனுடைய 2ஆம் இடம் எல்லாமே ஒரு மாறிலி. அப்ப 2 மாறிலிகளை எக்ஸ்பிரஷன்ல வச்சிருக்காமல் ஒரு இடத்தை நாங்கள் சேர்க்க போகின்றோம். அப்ப இது ஒரு மாறிலி, இது ஒரு மாறிலி ஆகும். தாக்கம் அடைந்தது புறக்கணிக்கக்கூடியது, செறிவு தொடர்பானது. ஆகவே அது ஒரு மாறிலியாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஒரு மாறிலியாகும். பாருங்கள், மாறிலி. எனவே நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை பற்றி பாருங்கள். அப்ப Kc தர H2OL 2ஆம் மடக்கு சமன் H3O+ செறிவு OH- செறிவு. இது ரெண்டும் ஒரு மாறிலி. இது நீரின் அயனாக்கத்துக்குரிய மாறிலி. அது KW ஆல் குறிப்பிடப்படும். KW H3O+ OH-. இதுதான் நீரின் அயன் பெருக்கத்துக்குரிய சமன்பாடு. KW சமன் H3O+ OH- நீரின் அயன் பெருக்கத்திற்கான சமன்பாடு. KW வெப்பநிலையில் தங்கி இருக்கும். வெப்பநிலையுடன் மாறுபடும். 298 கெல்வினில் KW பெருமானம் 1×10⁻14 மோல்ஸ்/டெசிமீட்டர் -6 ஆகும். எனவே தூய நீர் நடுநிலை H3O+ OH- சமன். ஆவே 298 கெல்வின் 25 பாகத்தில் H3O+ OH- சமனாக இருப்பதால் H3O+ வர்க்கம் சமன் 1×10⁻14 மோல்ஸ்/டெசிமீட்டர் -6. எனவே H3O+ சமன் 1×10⁻7
pH சமன் 7 நடுநிலை 25 பாகசியில் 7 மற்றபடி வெப்பநிலை மாற pH மாறுபடும். ஆகவே kWற்கான கோவை H3O+OH- ஆக இருப்பதை நாங்கள் காணலாம். இது kWக்குரிய ஒரு கோவையாகும். அப்போ பாருங்கள், நீர்க்கரசலும் pHக்கும் pOHக்கும் இடையில் தொடர்பை பெறுக. இப்போது நாங்கள் இந்த pHற்கும் pOHற்கும் இடையில ஒரு தொடர்பை எவ்வாறு எடுக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் இங்கே வரப்போகின்றோம். பாருங்கள், அப்ப இது இந்த தொடர்பில் எங்களுக்கு வந்திருக்கின்றது. இப்ப நாங்கள் இந்த தொடர்புடை என்ன மாதிரி எடுக்க போறோம் என்பதை கவனிங்க. இப்ப நாங்கள் இதை என்ன செய்ய போகின்றோம் சொன்னால், ரெண்டு பக்கமும் நாங்கள் மடக்கி எடுக்க போகணும். H3O+ சரிவு, OH- சரிவு, சமன் KW. ரெண்டு பக்கம் நாங்கள் மடக்கியை எடுப்பதாக இருந்தால் log H3O+ சரிவு தர OH- சரிவு சமன் log KW. எண்கள் பெருக்கப்பட்டால் மடக்குகள் கூட்டப்படும். எண்கள் பெருக்கப்பட்டால் மடக்குகள் கூட்டப்படும். அவை பெருக்கம் கூட்டலாக மாறும். அப்ப இங்க நாங்க போட்டால் log H3O+ plus log OH- log KW. நான் இப்ப எல்லாத்தையும் மைனஸால பெருக்க போகின்றேன். கவனமா பாருங்க, எல்லாம் மைனஸால பெருக்கப்பட போகும். எல்லாத்தையும் நாங்கள் மைனஸால பெருக்குவோம். மைனஸால பெருக்கும் போது என்ன தொடர்புடைமை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பதை பற்றி பாருங்கள். எல்லாத்தையும் மைனஸால பெருக்கப்போம். சரியோ? பாருங்க, எல்லாத்தையும் மைனஸால பெருக்கும். மைனஸ் log H3O+ plus minus log OH- minus log KW. பாருங்கள், எல்லாம் இப்ப மைனஸால பெருக்கி இருக்கின்றோம். வார விடைகளை நாங்கள் இது pH என்று வேறு, மைனஸ் log OH minus POH என்று வேறு, மைனஸ் log KW PKW. அவை தொடர்பு pHக்கும் pOHக்குமான தொடர்பு நீர்க்கரசல்ல நீங்க pH சக pOH சமன் PKW, pH சக pOH சமன் PKW. 25 பாகசியில் KW 1×10⁻14, PKW 14. 25 பாகசியில் மட்டும் pH சக pOH சமன் 14. மைனஸ் log PKW சமன் மைனஸ் log KW. மைனஸ் log 1×10⁻14 விட 14. 25 பாகசியில மட்டும் இந்த தொடர்பு 25 பாகசியில மட்டும் pH சக pOH சமன் 14. அப்ப 25 பாகசியில KW 14. அப்ப தொடர்பு pH சக pOH சமன் 14. அது 25 பாகசி. pH சக pOH சமன் PKW, H3O+OH- சமன் KW. அவை தொடர்பு இது. தொடர்ந்து கேள்வியை நாங்கள் அவதானித்தால் என்ன கேள்வி என்றதை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்க, அடுத்தது பாருங்க, 25 பாகசியில் நீர்க்கரசல் ஒன்றின் pOH 11 pH யாது? 25 பாகசியில நீர்க்கரசல் ஒன்றின் pOH 12 pH யாது? KW தரப்பட்டிருக்கிறது. சமன் 1 தர 10⁻14 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் மைனஸ் mole square decimeter minus 6. அப்ப பாருங்கள், நாங்கள் pOH இவ்வளவு என்று தரப்பட்டிருக்கின்றது. அப்ப 25 பாகசியில கேட்கப்பட்டது pH யாது?
மாணவர்களை இப்பதான் நாங்கள் ஒரு தொடர்பு நிறைவேற்றிருக்கின்றோம். pH சக POH சமன் pKW. 25 பாகசில தொடர்பு நிறைவேற்றிருக்கின்றோம். pH சக POH சமன் 14. பாருங்கள், தொடர்பு pH சக POH சமன் pKW. அவை 25 பாகை சியில் pH சக POH சமன் 14. ஆனால் POH 11 தந்தபடியால pH சக 11 சமன் 14. pH சமன் 14 சய 11 3 ஆகும். பாருங்கள், 25 பாக Cl pH யாது? pH 3. அப்ப 25 பாக Cl தொடர்பு pH POH சமன் pKW. 25 பாக pKW 14, POH 11. ஆகவே pH சமன் 3. pH 3 என்ற பெருமானம் உடையதாக இருப்பதை காணலாம். pH 3 ஐதரசன் 1 தர 10 செய்ய 3 மோல் டெஸ்ட். pH 3 என்றால் அதில் உள்ள ஐதரசன் 1 தர 10 செய்ய 3 மோல் டெஸ்ட் -3 ஆக இருப்பதை காணலாம். அவை இந்த பெருமானம் உங்களுக்கு இங்கே காட்டப்படுகிறது. தொடர்ந்து கேள்வியை அவதானியுங்கள். தொடர்ந்து கேள்வியை பாருங்கள். சரியோ? பாருங்கள், தசம் சைபர் உடையம் HCl கரைசலின் pH யாது? கேட்கப்பட்ட கேள்வி, தசம் சைபர் உடையம் HCl கரைசலின் pH யாது? அப்ப பாருங்கள், தசம் சைபர் உடையம் HCl கரைசலின் pH யாது? அப்ப கவனிக்க வேண்டும், HCl என்ன? இது ஒரு வன்மின்பகு பொருள், இது ஒரு அமிலம். அமிலங்களுக்கு கன வரவிலக்கணங்கள் இருக்கின்றது. நீர்க்கரசலில் ஐதரசன் அயனை வழங்குபவை அமிலம், OH- வழங்குபவை மூலம். ஆர்னியஸின் மிக பழைய கொள்கை. நீர்க்கரசலில் புரோத்ரன் வழங்கிகள் அமிலங்கள், புரோத்ரன் ஏற்றுக்கொள்ளிகள் மூலங்கள். லௌரியின் கொள்கை, பிரவுன்ஸ்டட் லௌரி என்பவரால் ஏற்பட்ட கொள்கை. தனிச்சோடி இலத்திரனை வழங்குறது மூலம் அதை பெற்றுக்கொள்வது அமிலம், லூயிஸின் கொள்கை, அமில மூல கொள்கை. அப்ப HCl நீர்க்கரசல் ஐதரசனை வழங்குவது ஒரு அமிலம், இது ஒரு வன்னமிலம், முற்றாக அயனாக்கம் அடையுது. அப்ப HCl நீர்க்கரசல் முற்றாக அயனாக்கம் அடைந்து முழுமையாக தன் மூல அளவுக்கு சமனான H+ தரும். அவை இவ்வாறு அயனாக்கம் அடையும் போது HCl என்ற செறிவும் உருவான H3O+ அயன் செறிவும் சமன், 1:1. அப்ப HCl ஒரு வன்மின்பகு பொருள். கவனிங்கோ, அது முழுமையாக அயனாக்கம். H3O+ Cl- 1:1. அப்ப H3O+ இந்த கான்சன்ட்ரேஷன் தான் HCl கான்சன்ட்ரேஷன். HCl கான்சன்ட்ரேஷன் தரப்பட்டிருக்கின்றது. தசம் சைபர் ஒருயன் 1 தர 10⁻². அப்ப பாருங்கள், நாங்கள் pH காணும் போது செறிவை மோல் டெசிமீட்டர் -3 மாற்றுவோம். என்ன செறிவில் இருந்தாலும் மோல் டெசிமீட்டர் -3 மாற்றித்தான் செய்வோம். அவை pH -log H3O+ -log 1 தர 10⁻². ஆகவே எங்களுக்கு விடை 2 ஆகும். அப்ப பாருங்கள், இதை கொண்டு போட போறோம். pH -log H3O+ -log 1 தர 10⁻². இந்த ரெண்டு முன்னுக்கு வரும் -1, அடுக்கு முன்னுக்கு வரும் -2, log 10 1, விடை 2. பாருங்கள், ஆகவே வன்னமிலம் நீர்க்கரசலின் pH 2. அப்ப என்ன ஒரு வன்னமிலம் தந்தாலும் முற்றாகவே அயனாக்குவதென கொண்டு கரைசலில் நீங்கள் ஐதரசன் அயன் செறிவை கணித்து மடக்க பெருமானம் -log H3O+ pH காணலாம். pH -log H3O+ வன்னமிலங்கள், மென்னமிலங்கள், உப்பு எல்லாவற்றையும் காணும். ஆகவே இந்த தொடர்பு
pH2 ஆகும். எனவே இதை நீங்கள் செய்து பார்த்ததையும் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். பாருங்கள், HCl வண்ணமிலம் ஆவி அது முற்றாக அயனாக்கம் அடையும் H3O+ OH- ஆகும். ஒன்றுக்கு ஒன்று அவை H3O+ அயன் செறிவும் HCl செறிவும் சமன். அவை 1 தரவத்தின் செயல் mol decimeter -3. அவை pH log ஐதரசன் அயன் செறிவு. அப்ப இதை கொண்டு போட்டால் பாருங்கள், log ஐதரசன் அயன் செறிவு இது சமன் log 1 தர 10⁻², 1 தர 10⁻², மைனஸ் log. பாருங்கள், மைனஸ் இந்த -2 வரும் log 10 log 10 1 ஆகவே 2 ஆகும். அதற்கான விடை 2. வண்ணமிலங்களின் pH 2 தசம் சைபர் HCl செறிவு. தொடர்ந்து அடுத்த கேள்வியை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். பாருங்கள் பாருங்க, கரைசல் ஒன்றில் ஐதரசன் செறிவு 100 மில்லிமால் டெசிமீட்டர். கரைசலின் pH யாது? கரைசலில் ஐதரசன் அயன் செறிவு 100 மில்லிமால் டெசிமீட்டர். கரைசலின் pH யாது? pH நாங்கள் சொன்னாங்க மாணவர்களே, என்ன அலகில இருந்தாலும் நாங்கள் மோல் டெசிமீட்டர் மைனஸ்க்கு மாற்றித்தான் சொல்லிடுவோம். ஐதரசன் செறிவு மில்லிமால் டெசிமீட்டர், நாங்கள் மோல் டெசிமீட்டர் மைனஸ்க்கு மாற்ற போகும்போது அப்போ H3O+ அயன் செறிவு 100 mol டெசிமீட்டர், 100 மில்லிமால், 100 தர 10⁻³ mol டெசிமீட்டர். கவனம், மில்லிமோல மோலாக மாற்ற 10⁻³ நாங்கள் பெருக்க வேண்டும். 10⁻³. அவை இரண்டும் சுருக்கப்பட போது 1 தர 10⁻⁴ தசமுறை என்று 1 தர 10⁻⁴ தசமுறை. ஆகவே தசமுறை. அப்ப பாருங்கள், இதனுடைய பெருமானம் 1 தர 10⁻⁴. pH log H3O+. இதை கொண்டு போடுவீர்கள், -log 1 தர 10⁻⁴. அவை 1 என்பது அது. இங்கே ஐதரசன் இவ்வளவாக இருந்தால் pH 1. இப்போ கவனமா பார்க்கணும், அதுக்குரிய விட pH 1 ஆகும். பாருங்கள், ஐதரசன் அயன் செறிவு தரப்பட்டிருக்கிறது. ஐதரசன் அயன் செறிவு 100 மில்லிமால், இது மோல் டெசிமீட்டர். 1 தர 10⁻⁴ m. அவை இதை கொண்டு போட்டால் pH சமன் 1. அவை இதுக்குரிய பிரமாணம் pH 1. அவை ஐதரசன் செறிவு தரப்படும் இடத்து pH 1 என்பது அதுக்கு பொருத்தமான விடம். தொடர்ந்து கேள்வியை, அடுத்த கேள்வியை நாங்கள் அவதானிப்போம். பாருங்கள், 5 mol டெசிமீட்டர் -3 H2SO கரைசலின் pH யாது? சல்பூரிக் அமிலம் ஒரு வண்ணமிலம், அங்களுக்கு தரப்பட்டிருக்கு 5 mol டெசிமீட்டர் -3 H2SO கரைசலின் pH. முதலாவது மாணவர்களே, வண்ணமிலம் இது எவ்வளவு அயனாக்கம் அடைந்து என்னத்தை தருது என்றதை நாங்கள் பார்ப்போம். H2SO4 ஒரு வண்ணமிலம், நீர்க்கரசல் முற்றாக அயனாக்கம் அடையும். H3O+ plus SO4 2-. அப்ப இது சல்பூரிக் அமிலத்தை H3O+ 2 மடங்கு ஆகும். H3O+ 2 தர ഇതിന്റെ 2 മടങ്ങ് 2 தர സൾഫ്യൂരിക് അമ്ലം 5 മോൾ ഡെസിമീറ്റർ സമം 10 m. அவை அதுக்குரிய பிரமாணம் 10 m ஆக இருப்பதை பாருங்கள்.
இதை கொண்டு வந்து லொக்கில் போடுவீர்களா இருந்தால் log H3 பிளஸ் மைனஸ் சமன் -1. பாருங்கள் 10m உயர்ந்த சரிவு, 1m என்றால் மடக்கை 0 ஆகவே 0. 10m சயோண்டு pH சயோண்டு 0 சகோண்டு எல்லா பிரமாணங்களையும் pH இருக்கும். 100m pH மறை 2 அவை சரியான விடை மறை 1. அப்ப இந்த செய்கை விடையை HN மூலம் நாங்கள் அவதானித்துக் கொண்டால் பாருங்கள் H2SO4 நாங்கள் தந்திருக்கு மோல் டெசிமீட்டர் -3 சரியோ ரைட். அப்ப இதை நாங்கள் பார்த்தால் இவ்வளவாக இருப்பதை காணலாம். அவ 5m மோல் டெசிமீட்டர் மைனஸ். அப்ப இதனுடைய பெருமானத்தை நீங்கள் இங்கே கண்டால் அதான். இப்ப இதனுடைய சரிவை மில்லி மோல் என எடுத்தாலும் நாங்கள் கண்டது மோல் 5 H2SO இந்த சரிவை 5 மில்லி மோல் டெசிமீட்டர் மைனஸ் 5 மில்லி மோல் டெசிமீட்டர் -3 ஆகும். சல்பூரிக் அமிலத்தின் சரிவு 5 மில்லி மோல் டெசிமீட்டர் -3. அதை மோல் டெசிமீட்டர் -3க்கு மாற்றும் போது 5 மில்லி மோல் 5 தர 10 மோல் டெசிமீட்டர். சல்பூரிக் அமிலம் முற்றாக இணக்கமடையும் 10H plus MSO4 ஆகவே ஐதரசனாயின் சரிவு சமன் 2 தர சல்பூரிக் அமிலத்தின் 2 தர விட எங்களுக்கு வருகிறது 5 தர 10 இது சமன் 10 1 தர 10 மோல் டெசிமீட்டர் -3 1 தர 10 மோல் டெசிமீட்டர் -3. ஆகவே பாருங்கள் ஐதரசனாயின் pH minus log H3O plus minus log 1 தர 10 ஆகவே pH 10 முழு போனால் -1 மைனஸ் ஆகவே 2 ஆகும். அதுக்கு பிரமாணம் 2 மில்லிமோல் டெசிமீட்டர் -3 பிரமாணம் மோல் டெசிமீட்டர் -3 -1 மில்லிமோல் டெசிமீட்டர் -3 2 அதுக்கு பொருத்தமான பிரமாணமாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே லாக் பிரமாணம் ஐதரசனாயின். இது லாக் ஐதரசனாயின் சரிவு பாருங்கள். ஆகவே மைனஸ் லாக் 1 தர 10 இது சமன் 2 ஆகும். பாருங்கள் என்னத்தை தந்தாலும் pH காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே அடுத்த கேள்வியை அவதானிப்போம். அடுத்த கேள்வி என்ன சொல்லுகின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். அடுத்த pH 2 ஆயின் கரைசலில் H3O பிளஸ் சரிவியாது. pH 2 கரைசலில் H3O பிளஸ் பாருங்கள் pH 2 ஆயின் கரைசலில் இது தெரிய வேண்டும். pH தந்தால் ஐதரசனாயின் சரிவை காணணும், ஐதரசனாயின் சரிவு தந்தால் pH காணணும். இப்ப தந்திருக்கிறது pH 2 கரைசலில் ஐதரசனாயின் சரிவியாது. இப்ப நாங்கள் pH என்ன என்று வரவிலக்கணம் எழுதுவோம். 2 போட்டு நாங்கள் ஐதரசனாயின் சரிவை காணணும். pH 2 pH சமன் மைனஸ் லாக் ஐதரசனாயின் அடிபத்துக்குரியது. இது சமன் 2 லாக் ஐதரசனாயின் சரிவு சமன் பாருங்கள் லாக் இந்த மைனஸ் இங்கால போய் -2 வந்து. மாணவர்கள் உங்களுக்கு மடக்கையை சுட்டியாக்க தெரியணும், சுட்டியை மடக்கையாக்க தெரியணும். 10 to the power 2 is equal to 100. ஆகவே லாக் 10 100 is equal to 2. இலகுவானது பார்க்கணும். 10 100 ஆகவே ஐதரசனாயின் சரிவு சமன் அடி 1 தர 10 m மோல் டெசிமீட்டர் தசம் 0. ஆகவே என்ன வந்தாலும் நீங்கள் காண வேண்டும், அதன் அடிப்படையில் செய்யணும். அப்ப மடக்க தந்தால் pH காணணும், pH தந்தா மடக்க காணணும். pH தந்திருக்கு log 10 இவ்வளவு,
அவை 10 2 100 என்றால் log 100 சமன் 10 100 சமன் 10. அவை இதை பார்த்து நாங்கள் எழுதலாம். அப்ப இதன் அடிப்படையில் 2. அப்ப இங்க நாங்கள் செய்த கேள்வியை பார்த்துக்கொள்ளலாம். pH சமன் log 10 H3O plus ion. pH சமன் log 10 H3O plus ion. அடி 10 base. ஆகவே H3O plus ion concentration 1 தர 10 சேர்ந்தது. ஆகவே எங்களுக்கு உடனடியாகவே இந்த படி எடுக்கலாம். 1 தர 10 2 mol டெசிமீட்டர் மைனஸ். அடுத்த கேள்வி 25 பாசியில் pH 1 அயன் கரைசலில் OH மைனஸ் அயன் செறிவு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 யாது? அப்ப 25 பாசியில் pH 1 அயன் கரைசலில் OH மைனஸ் அயன் செறிவு மோல் டெசிமீட்டர் மைனஸ். 25 பாசியில் pH 1 வந்திருக்கு, OH மைனஸ் ஆனோம். அப்ப நாங்கள் ஒரு தொடர்பு எடுக்கணும். pH POH 7 pKW 25 பாசியில தொடர்பு எடுக்கணும். pH POH 7 14 25 பாசியில் தொடர்பு 14. பாருங்கள். அப்ப இங்கே pH POH pKW 25 பாகசியில் pH POH 14 pKW 14. pH 1 POH சமன் POH தெரிந்தால் நாங்கள் OH மைனஸை காணலாம். நாங்கள் முதல் H3O செய்த மாதிரி மைனஸ் log OH மைனஸ் POH அதிலிருந்து நாங்கள் சுட்டியை தன்மையின் அடிப்படையில் நாங்கள் காணலாம். மைனஸ் log 10 OH மைனஸ் சமன் 13. ஆகவே OH மைனஸ் இது சுட்டியாக்குறது இது சமன் இது 1 தர 10 3. அப்ப என்ன வந்தாலும் நீங்க காணலாம். ஆகவே கவுண்ட் 25 பாகு pH pKW சமன் 14 ஆகவே இதிலிருந்து POH வந்து 1 அந்த கூட கழிக்கிறோம் 13. ஆகவே மைனஸ் log OH மைனஸ் 13. ஆகவே இதில் இருந்து நாங்கள் காணக்கூடிய இறக்கம் என்ன 1 தர 10 13 OH மைனஸ் OH மைனஸ் சரிவு 1 தர 10 13 OH மைனஸ் சரி சரியோ. அப்ப பாருங்கள் என்ன வந்தாலும் நீங்கள் செய்ய தெரியணும். அவை 1 தர 10 13 OH மைனஸ் சரிவாக இருப்பதை நாங்கள் காணலாம். இது அவதானம் தேவை. தொடர்ந்து கேள்வியை பாருங்கள். pH 2 HCl அமிலத்தில் அப்ப இந்த கேள்வியை நாங்கள் பார்த்து இந்த கேள்வியை நாங்கள் அவதானம் பண்ணோம். pH 2 ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் 1 H3O plus அயன் செறிவு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 யாது? அடுத்தது அவ கேட்டுறது pH 2 ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலில் H3O plus அயன் செறிவு யாது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நீர்க்கரைசலில் முழுமையாக அயனாக்கமடையும் ஒரு அமிலம். pH 2 அவை ஹைட்ரஜன் அயன் செறிவு சமன் 1 தர 10 2. ஹைட்ரஜன் அயன் செறிவு 1 தர 10 2. HCl அமிலத்தின் செறிவு யாது? HCl அமிலத்தில் ஹைட்ரஜன் அயன் செறிவு யாது? அப்ப 1 தர 10 2. pH 2 pH 2 என்றால் ஹைட்ரஜன் அயன் செறிவு எங்களுக்கு 2 1 தர 10 2 1:1.
செறிவு யாது? அப்ப இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம் என்ன மாதிரி. இப்ப கரைசலின் pH 2 ஐதரசன் அயன் செறிவு யாது? அப்ப பாருங்கள், அப்ப ஐதரசன் அயன் செறிவு 1 × 10⁻³ ஆக இருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே 1 × 10⁻² μol/δ-3 ஆகும் ஐதரசன் அயன். ஒன்று தர 10⁻² μol/δ. அடுத்த தொடர்ந்து கேள்வியை பாருங்கள். HCl கரைசலின் 250 சென்டிமீட்டர் கனத்தில் H3+ மூல எண்ணிக்கை யாது? அப்ப நாங்கள் இப்ப பார்க்க போன்றோம் ஐதரசன் செறிவை பார்த்துட்டோம். 1 × 10⁻². மூல எண்ணிக்கை யாது? செறிவு கனவளவின் எங்களுக்கு செறிவு கனவளவு தான் மூல எண்ணிக்கை. என் சமன் செறிவு சமன் மூலங்கள் கனவளவு, மூல் சமன் செறிவு தர கனவளவு. ஆகவே மூல எண்ணிக்கை யாது? அப்ப செறிவு ஏற்கனவே நாங்க போட்டிருக்கோம் 1 × 10⁻². பாருங்கள், செறிவு ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கின்றோம் 1 × 10⁻². அப்ப இதற்குரிய பெருமானத்தை நாங்கள் பார்க்கும்போது அதனுடைய செறிவு நாங்கள் பார்க்கலாம். HCl கரை 150 சென்டிமீட்டர் கனத்தில் H3O+ அயன் செறிவு யாது? பாருங்கள், அப்ப இந்த செறிவை நாங்கள் என்ன செய்ய போறோம் என்பதை பாருங்கள். அப்ப இப்ப H3O+ அயன் செறிவு யாது? அப்ப இந்த செறிவை நாங்கள் பார்க்க போகின்றோம் 250. ரைட், அவதானியங்கள் என்ன செய்ய போகின்றோம். அப்ப எங்களுக்கு HCl கற்களில் H2O+ மூல எண்ணிக்கை NH3O+ செறிவு 1 × 10⁻² μol/δ-3 தர கனவளவு 250/1000 டெசிமீட்டர். டெசிமீட்டர் கனங்கள் வெட்டப்பட்டால் உங்களுக்கு இந்த பிரமாணம் வருவதை நாங்கள் காணலாம். ஆகவே இதை சுருக்கும் போது 1004 1 × 4 தர 10⁻² (0.25 தர 10 2.5 தர 10⁻³ 2.5 தர 10⁻³ இருப்பதை காணலாம். அப்ப பாருங்கள், HCl H3O+ மூல எண்ணிக்கை N, செறிவு கனவளவு 1000. அவை இவ்வளவு மோல் NH3O. பாருங்கள், இவ்வளவு மோல் எங்களுக்கு NH3O+ செறிவு கனவளவு மூல எண்ணிக்கை யாது? தொடர்ந்து கேள்வியை பாருங்கள். ரசமுறைய மேச்சன்னோத்திரி கரைசலின் 100 சென்டிமீட்டர் கனத்துக்கு வடித்த நீர் சேர்த்து 250 சென்டிமீட்டர் கரைசல் ஆக்கப்பட்டது. வடித்த நீர் சேர்த்து ஆக்கப்பட்டது. ரசமுறை மேச்சன்னோத்திரியுள்ள 100 சென்டிமீட்டர் கனத்துக்கு வடித்த நீர் சேர்த்து 250 சென்டிமீட்டர் கனம் கரைசல் ஆக்கப்பட்டது. ஏச்சனோத்திரி கரைசலின் மூல எண்ணிக்கை யாது? அப்ப முதலாவது கேள்வி, மூல எண்ணிக்கை யாது? மூலை எவ்வாறு கணிக்கலாம்? பாருங்கள், செறிவு தர கனவளவு மூல எண்ணிக்கை. மூல எண்ணிக்கையை நாங்கள் கணிக்க போகணும். மூல எண்ணிக்கையை கணிக்கும் போது பாருங்கள், தசமுறையம் இந்த மூல எண்ணிக்கை கணித்தல பாருங்கள் NHNO3 தசமொன்று, இது மூல எண்ணிக்கை தசமொன்றாக இருப்பதை நாங்கள் காணலாம். கனவளவு தசமொன்று தர 100/1000 சரியோ? ஆகவே அதனுடைய 250 ஆக்கப்பட்டது. அப்போ ஒரு கரைசலை நாங்கள் வடித்த நீர் சேர்த்து ஐதாக்கும் போது கரையத்தின் மூல எண்ணிக்கை ஐதாக்க முன்பும் ஐதாக்கிய பிறகும் மாறாது இருக்கின்றது. அப்ப இங்கே இந்த மூல் தான் ஐதாக்கிய பிறகும் இருக்கு. அப்ப இப்போது 250க்கு ஐதாக்குகின்றோம். அப்ப தசம் 1 தர 100/1000 ஐதாக்கிய செறிவு தர 250/1000. ஆவி சுருக்கப்படம் பாருங்கள். ஆவி சி சமன் எங்களுக்கு இதுவும் போகும் 1 × 25.04. அப்ப பாருங்கள், சுருக்கப்பட்ட பிறகு மூல எண்ணிக்கை யாது? அது வரும்
நீர் சேர்த்தவின் HNO3 கரைசலின் செறிவு யாது? சேர்க்கப்பட்டவின் HNO3 கரைசலின் செறிவு யாது? பாருங்கள், செறிவு 4 தர 10 மோல் டெசிமீட்டர் -3 ஆக இருப்பதை நாங்கள் காணலாம். செறிவு 4 தர 10 மோல் டெசிமீட்டர் -3 ஆகும். பாருங்கள், நீர் சேர்க்க முன்பும் நீர் சேர்த்த பின்னரும் கரைசலின் pH-னை கணித்து pH மாற்றத்தை கணிக்க. பாருங்கள், அப்ப நீர் சேர்க்க முன்னம் தசமுறையம் அந்த கரைசலை நீங்கள் பார்த்தால் தெரியும். பாருங்கள், நீர் சேர்க்க முன்னம் தசமுறையம், நீர் சேர்க்க முன்னம், நீர் சேர்த்த பிறகு இப்ப நாங்கள் பார்த்திருக்கின்றோம் 0.04 4 தர 10. அப்ப நீர் சேர்க்க முன்னம் pH -log H3O plus log 1 தர 10 1 நீர் சேர்க்க முன்னம் pH 1, நீர் சேர்த்த பிறகு 4 தர 10 pH சமன் -log 4 தர 10 2 log 4 2 60 21 சமன் 9 7 9 6 3 அவை 1 3 9 7 9. அப்ப பாருங்கள், சேர்க்க முன்னர் சேர்த்த pH மாற்றத்தை கணிக்க. அவை மாற்றத்தை நாங்கள் எவ்வாறு செய்கின்றது என்பதை பற்றி பாருங்கள். நீர் சேர்க்க முன், இதான் நீர் சேர்க்க முன் ஐதரசன் அயன் செறிவு 1 தர 10 pH 1, நீர் சேர்க்க முன்னர் pH 1. நீர் சேர்த்த பின்னர் பாருங்கள், நீர் சேர்த்த பின்னர் 4 தர 10 4 தர 10 அவை இதை நாங்கள் எடுத்தால் 2 log 4 என்று வரும். அதை சுருக்கி நாங்கள் ஒரு பெருமானத்தை எடுத்திருக்கின்றோம். 2 log 4 இவ்வளவு 1.3979 அதற்குரிய பெருமானமாகும். 3979 மாற்றம் இறுதி செய்ய ஆரம்பம் தான் மாற்றத்தை தரும். மாற்றம் இறுதி செய்ய ஆரம்பம். பாருங்கள், 1.3979 1.3979. இப்போ மாற்றம் இறுதி செய்ய ஆரம்பம். இறுதி pH இருந்து ஆரம்ப pH கணிக்கும் போதும் மாற்றம் உங்களுக்கு பெற்றுக் கொள்ளப்படும். அதை மாணவர்களே, இந்த pH தொடர்பான இந்த பயிற்சிகளை இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த தொடர்ச்சி தொடர்ந்து இந்த அளவு யூனிட் 12 pH சம்பந்தப்பட்ட பாடம் அடுத்த வாரமும் உங்களுக்கு இடம்பெறும். எனவே இந்த வாரம் நான் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். தொடர்ந்தும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.